மாணவர்களின் தலைமைத்துவம் மற்றும் குழு செயற்பாட்டு திறன்களை வளர்ப்பதன் மூலம் மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய எதிர்கால சமூகத்தினை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் தலைமைத்துவமும் குழு முயற்சிக்குமான பட்டறைகளினை தொடர்ச்சியாக மனித 88 அமைப்பினர் நடாத்தி வருகின்றனர். அவ்வாறு தென்மராட்சி கல்வி வலயத்திற்குட்பட்ட கைதடி நாவற்குழிய அரசினர் தமிழ் கலைவன் பாடசாலையில் மேற்கொள்ளப்பட்ட பட்டறையினை அம்மாணவர்கள் சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார்கள். தலைமைத்துவம்ன்றது மனப்பாங்கு, நாங்கள் ஆங்கிலத்தில் ஆட்டிடியூட் என்று சொல்லுவோம். அது சார்ந்த விஷயம். அது இந்த பாடசாலை மட்ட அறிவு புலங்களோடு சேர்ந்து தான் வளர்க்கப்படலாமே ஒழிய ஒரு முதிர்ச்சி, அறிவு முதிர்ச்சியோ அல்லது வயது முதிர்ச்சியோ தாண்டின ஒருத்தர்கிட்ட அந்த மாற்றங்களை ஏற்படுத்துறதுன்றது மிகப்பெரிய கஷ்டமான நிலைமையில் இருக்கும். நான் சத்தியமாக சொல்கிறேன், அவையில் இந்த எனக்கு மீட்டிங்கை இது செய்யும் முதல்ல நான் என்னை பற்றி நான் நினச்சதே இல்லை. அவையை சொன்னதுக்கப்புறம் தான் நான் என்னை பற்றி வீட்டில் போய் யோசித்தேன். நான் இந்த 8, 9 தரம் கற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த மாணவர்கள் மத்தியில் ஒரு சுய சிந்தனையுடைய தன்னை யார் என்று சொல்லியும், தன்னை சுற்றி இருக்கிறவை யார் என்று சொல்லியும், தன்னை சமுதாயம் என்னென்று சொல்லியும் சிந்திக்கிற ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி அதுக்குள்ளால் தன் கிராமம் சார்ந்து இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதுக்கு தன்னால் இயன்ற ஒரு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு தலைமைத்துவ பண்பை உருவாக்க வேணுமென்றதான் இந்த செயற்திட்டத்தின் நோக்கம். நாங்கள் மட்டும்தான் எல்லாம் செய்யணும்னு நினைக்காம நாங்கள் ஒரு உதாரணமாக காட்டினோன்னா பிள்ளைகள் எல்லாரையுமே அந்த ஒரு லெவலுக்கு கொண்டு வரணுமென்று தான் சொல்லி. 1988ஆம் ஆண்டு யாழ் சாவகச்சேரி இந்து கல்லூரி மற்றும் தென்மராட்சியில் உள்ள ஏனைய பாடசாலைகளிலும் உயர்தர வகுப்புகளில் கல்வி கற்று இன்று உலகின் பல பாகங்களிலும் பறந்துபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் தமக்கிடையிலான நட்புறவை வலுப்படுத்தும் நோக்குடனும் தென்மராட்சி மக்களின் கல்வி, கலை, கலாசார, விளையாட்டு மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான தமது பங்களிப்பினை வழங்கும் நோக்குடனும் மனித 88 அமைப்பு இயங்கி வருகிறது. அந்த வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் செயற்திட்டங்களில் ஒன்று இந்த தலைமைத்துவ பயிற்சி பட்டறையாகும். நான் ஒரு ஆளாக இருக்கிறேன். என்னட்ட இருக்கிற சரி பிள்ளை எல்லாத்தையும் புரிஞ்சு கொண்டு நான் என்ன வளப்படுத்த வேணுமெண்டா எனக்குள்ளே ஒரு லீடர்ஷிப் இருக்க வேணும். இப்போ என்ன நான் வளப்படுத்துறதுக்கு, எனக்குள்ளே நான் மாறுறதுக்கு இன்னொருத்தரை நான் கொண்டு வரையில. அதுதானே அவையில் இதை செய்கிற நோக்கம் பிள்ளைகளுக்கு பிரச்சனை இனங்காணணுன்றதுக்காக தான். லீடர் என்றவர் தான் இருக்கிற சமகாலத்தில் தனக்கு சமாந்தரமான லீடர்ஸையும் உருவாக்கி விட்டவர் தான் உண்மையான லீடராக இருப்பார். லீடர்ஷிப்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேணும், கட்டாயம் இருக்க வேணும். அது சரியான வழிபடுத்தலுக்குள்ளால கிடைச்சிட்டுதுண்டா அவர் நாளைக்கு ஒரு லீடராக வரைக்க சிறந்த லீடராக இருப்பார். ஒரு தலைவர் மாதிரி எல்லாரையும் வழி காட்டுறது, அதிபர் சொல் கேட்கறது, ஃப்ரெண்ட்ஸோட எப்படி கதைக்கிறது, மற்றாக்களை பற்றி பார்த்த உடனே இவர் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார்ன்னு நினைக்கக்கூடாதுன்னெல்லாம் இந்த லீடர்ஷிப் மீட்டிங் மூலம் தான் நான் அறிஞ்சு கொண்டேன். நான் இப்போ எனக்கு பெரிய மாற்றம் இருக்குண்டு என் பாடசாலையிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி எனக்கு சொல்லியிருக்கிறேன்.